சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்று மரணத்தை பற்றி மிகச் சாதாரணமாக பாட்டு எழுதியவர்தான் நம் கவியரசர் கண்ணதாசன். ஆனால் அதே கவியரசு இந்த உலகை விட்டு பிரிய போகும் அந்த கடைசி நாட்களில் அவர் வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு கவிஞனாக கோடிக்கணக்கான மக்களின் மனதை வென்ற கண்ணதாசன் தன் மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்தாரா? அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு தன் இல்லத்தில் யாரிடம் என்ன சொன்னார்? கண்ணதாசன் அவர்களின் இந்த இறுதி பயணத்தின் பின்னணியில் இருக்கும் பலருக்கும் தெரியாத இதயம் கணக்க வைக்கும் இரகசியங்களைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மாபெரும் கலைஞனின் கடைசி துடிப்பை சொல்லும். அமெரிக்க பயணத்திற்கு முந்தைய நாள் மனநிலை 1981ஆம் ஆண்டு கண்ணதாசன் அவர்களின் உடல்நிலை மிகவும் நலிவடைந்திருந்த காலம். சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல வேண்டிய கட்டாயம். ஆனால் அன்று அவர் தன் இல்லத்தில் இருந்த விதம் எப்போதும் போல இல்லை. வழக்கமாக கலகலப்பாக பேசும் கவியரசு அன்று மிகவும் அமைதியாக இருந்தார். அவர் அமெரிக்கா கிளம்பும் அந்த நாளில் அவர் வீட்டு வாசலில் நின்றிருந்த மல்லிகை பூச்செடியை உற்று பார்த்து கொண்டே இருந்தாராம். தன் பிள்ளைகளிடம் பேசும்போது கூட ஏதோ ஒரு நீண்ட பயணத்திற்கு செல்பவர் போல அல்லாமல் நிரந்தரமாக விடை பெறுபவர் போல ஒரு தழுதழுத்த குரலில் பேசினார். நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவர் மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்து விட்டாரோ என்ற சந்தேகத்தை இன்றும் பலரிடம் எழுப்புகிறது. கண்ணதாசன் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சென்னையில் உள்ள அவர் இல்லத்தில் ஒரு நிசப்தம் நிலவியது. அவர் மறைந்த செய்தி வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் இல்லத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் அதிகம் நேசித்த சில பொருட்கள் தற்செயலாகவே கீழே விழுந்து உடைந்ததாகவும், அவர் அமர்ந்து எழுதும் அந்த நாற்காலி காலியாக இருந்த விதம் அங்கிருந்தவர்களை கலங்க வைத்ததாகவும் ஒரு செய்தி உண்டு. அவர் மறைந்த செய்தி வந்தபோது ஒட்டுமொத்த தமிழகமே வியப்பில் ஆழ்ந்தது. ஆம், ஒட்டுமொத்த தமிழகமே ஸ்தம்பித்து போனது. திரையுலகின் ஜாம்பவான்கள் முதல் சாமானிய மனிதர்கள் வரை அனைவரும் அவர் இல்லத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே கவியரசு இல்லை. அவர் எழுதிய காகிதங்களும் மையின்னு நின்ற அந்த பேனாவும் மட்டுமே எஞ்சியிருந்தன. கண்ணதாசன் தன் கடைசி பாடலில் எழுதியது போலவே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்ற வரிகள் அவர் இல்லத்தில் எதிரொலித்து கொண்டிருந்தன. கண்ணதாசன் அவர்களின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட போது எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவரும் ஒரு குழந்தையைப் போல அழுது துடித்த அந்த தருணம் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. எம்ஜிஆர் அவர்கள் தன் அரசு கவிஞரின் உடலை பார்த்துவிட்டு நீண்ட நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் எனது நடிப்பிற்கு உயிர் கொடுத்தவர் போய்விட்டாரே என்று கதறினார். கண்ணதாசன் இல்லத்தில் திரண்டிருந்த அந்த மக்கள் கூட்டம் ஒரு கவிஞனுக்காக நாடே அழுதது சாட்சியாக அமைந்தது. அவர் மறைந்தாலும் அந்த வீட்டில் அவர் விட்டு சென்ற கவிதைகளும் அவர் பயன்படுத்திய பொருட்களும் இன்றும் அவர் நினைவுகளை சுமந்து நிற்கின்றன. கண்ணதாசன் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் உனக்கு மரணமில்லை. உண்மைதான், அவர் உடல் மறைந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை வானொலியில் அவர் பாடல் ஒலிக்கும் போது அவர் மீண்டும் பிறக்கிறார். இந்த சினிமா ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல்களில் உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிப்போன அந்த பாடல் எது? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கவியரசுவின் ஆத்மா சாந்தியடைய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.